உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் விதிகளை மீறி கொண்டுவரப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மற்றும் பொருட்களின் விவரங்கள் குறித்து செய்தியாளர் சாலமன் கூற கேட்கலாம். வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கடந்த 15ஆம் தேதி முதல் தேர்தல் நடத்தை விதிகளானது அமலுக்கு கடும் நடவடிக்கையானது எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இதற்காக நிலைய கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் என பிரிக்கப்பட்டு தொடர்ச்சியாக கார்கள் மற்றும் வாகனங்களில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில தான் கடந்த 15 நாட்களாக இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் தமிழகத்தை பொறுத்த மட்டும் கடந்த 30ஆம் தேதி வரை மட்டும் இந்த தேர்தல் பறக்கும் படை சோதனையில் மொத்தம் 296 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம், தங்கம் மற்றும் வெள்ளி என பொருட்கள் என உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 197 கோடி மட்டும் தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் 61 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் 1.5 கோடி மதிப்பிலான மதுபானங்கள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட அந்த மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அது மட்டும் இல்லாமல் இதர பொருட்களும், அதாவது 10,000 ரூபாய்க்கு மேலே கொண்டு செல்லக்கூடிய அந்த பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த மட்டும் கடந்த 31ஆம் தேதி வரை இதுவரை 4 கோடியே 69 லட்சம் ரூபாய் வரை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி தரப்பில் இந்த தகவலை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த நிலை கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் இந்த தேர்தல் பறக்கும் படையினர் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது 50,000 ரூபாய்க்கு மேலே கொண்டு சென்றால் ரொக்கம் அல்லது மற்ற பொருட்கள் கொண்டு சென்றால் உடனடியாக பறிமுதல் செய்யப்படும் எனவும், அதே போல 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பரிசு பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சென்றால் அவைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. உரிய ஆவணங்கள் காட்டிய பிறகே அவர்கள் கொடுக்கப்படுவார்கள் எனவும் அந்த பொருள் வழங்கப்படும் எனவும் தேர்தல் பறக்கும் படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லை என்றால் உடனடியாக அந்த பொருட்களை கருவூலத்திற்கு கொண்டு செல்லப்படும். அவர்கள் தகுந்த ஆவணத்தை காட்டிய பின் பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.